நாங்கள் வந்து இப்போ ஸ்கை பார்க் வந்துட்டோம். இவர் சூடாக பாதாம் பால் குடிக்கிறாரு, அவர் சூடாக காஃபி குடிக்கிறாரு. நீ என்ன குடிக்க போகிற? நான் வந்து இஞ்சி டீ. நான் வந்து ஹாட் சாக்லேட். ஓகே. நாங்கள் வந்து ப்ரீமியமாக தான் குடிப்போம். அதனால இதை குடிச்சிட்டு நாங்கள் உள்ள போயிடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் செம்மையாக குமுறுது. என்னடா உம்மா கொடுக்குற குறுக்க இந்த கௌஷிக் வந்தா vlog எடுத்துட்டு நீங்க மட்டும் இப்படி போறீங்க குறுக்க. ஓ மை காட். இத கொஞ்சம் அதுல மிக்ஸ் பண்ணிக்கோ. பாதாம் பால், ஷார்ட் சாக்லேட் கலக்கி போ. அவன் இன்னும் எத்தனை இருக்கு போதுடா. நாங்கள் வந்து ஏற்காடில் இருக்க இந்த ஸ்கை பார்க் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் வந்திருந்தோம். அண்ட் உள்ளே வந்து போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லான லைட்ஸ் தான் இருந்துச்சு. செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. போகிறவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து விதவிதமாக லைட்டிங்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குறது இந்த சீன் என்னென்னா வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு கலர் கலராக. ஸோ அங்கே போய் நிற்கும் போது ஃபுல் இருட்டு. இந்த பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் உங்கள் மேலேயும் போகிற மாதிரி இருக்கும், ரோட்லேயும் போகிற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைட் ஷோனா வந்து நார்மலாக சும்மா ஏதோ லைட் போட்டு அப்படி தான் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அது வந்து டோட்டலி ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசன்ட்டான ஒரு ஸ்க்ரீன் அங்கே இருந்துச்சு. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக லைட்ஸ்லாம் போட்டு என்னென்னமோ கிராஃபிக்ஸ் வந்துச்சு. அது பார்க்கவே வந்து அவ்வளோ அப்படியே வைபிங்காக ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வேறு ஒரு வேர்ல்டில் போய் அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஜெயண்ட்டான ஒரு ட்ரீ பார்த்தோம். ஸோ அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா 101 அனிமல்ஸோட கார்விங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஸ்பைடர், எலஃபண்ட் நிறைய அனிமல்ஸோட கார்விங்ஸ் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் லைட் வச்சு டெக்கார் பண்ணி செம்ம அழகாக இருந்துச்சு. பட் அதை நோக்கி நான் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்றது நீங்களே கேளுங்க. நமக்கு இந்த ஹார்ட்டெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். ஸோ இது வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து வேறு விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பாய்ஸ் வேறு சும்மாவே இல்லை. விழ போறீங்கடா 2 பேரும். ஐயோ விசில் அடிக்கிறாங்கயா. ஃபர்ஸ்ட் நான் ரைட் லோக்கு ரைட். நீ ஸ்ட்ரைட், நாங்க மட்டும் தான். சரி சரி. ரெடி 3 2 1 கோ. வாவ் மாஸ் சூப்பர். அந்த லாங் ஹேங்கிங் பிரிட்ஜை தாண்டி வந்ததுக்கப்புறம் இந்த கேவுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த கேவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து நியான் கலரில் தான் பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து டார்க்காக இருந்ததுக்கும் அது வந்து பளிச்சுன்னு சூப்பராக அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மெயினாக வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அக்வேரியம் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கலராக செம்ம அழகாக வந்து ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. என் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு கலர் ஃபிஷ்ஷஸ் இருக்கிறதே வந்து எனக்கு தெரியும். ஸோ அதுவுமே வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. குரூப்ல டூப்பு அது பேரு, அது மட்டும் நீட்டா இருக்கு. விஜயெல்லாம் குண்டா இருக்கு. கிராஸ் பிரீடா? ஒரு ஃபிஷ் கிடைச்சா போதும், இன்னைக்கு டின்னர் சால்வ். He wants kissy. இந்த சவுண்ட் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நாங்கள் எங்கே போகணுன்னு. ஸோ ஸ்கேரி ஹவுஸ் தான் போனோம். ஸோ ஸ்கேரி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசு வந்து ரொம்ப பிடிக்கும், அப்படியே த்ரில்லிங்காக ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேரி ஹவுஸும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து வீடியோ ஃபுட்டேஜில் சவுண்டோட பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓட்டோ வாடா போதுடா. போ. இது அபி ஓடுறா. அபி அங்க நில்லு. அதுக்கடுத்து இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பாத்து இருந்துச்சு. அங்கே நம்ம நிற்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறதா வந்து சுற்றும். பட் சடனாக வந்து உங்களுக்கு போகும்போது நீங்களே சுற்றுற மாதிரி இருக்கும். அது வீடியோவில் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். பட் அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு.
தனியா தான் நிக்கிறேன், இந்த பிரிட்ஜ் தான் சுத்துது. ஓகே, சோ ஸ்கை பார்க் வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்கை பார்க்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வர்த் மணி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்க நல்லா வந்து சிக்கன் பாவ் பஜ்ஜி சாப்பிட்டோம். சோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது பயங்கரம். அழகா சூப்பரா பண்ணாங்க. ஓகே, சோ இந்த ரோடு வந்து செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. நாங்க லைட் போட்டு பளிச்சுன்னு போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. ஒண்ணுமே தெரியல. ரொம்ப வேணாடா போதுன்னா. இவ்வளவு இருட்டுல லோக்கி உன்னை வந்து நடக்க வச்சானு என்ன பண்ணுவேன்? இவ்வளவு இருட்டுல ஜாலியா நீ நடப்ப. லேடிஸ் பேய் கூட்டி அப்ப கூட லேடிஸ் பேய் தான் வேணும். பொண்ணு வேணும். அப்படியாச்சும் ஒரு பொண்ணு வருமா? மீன்கள் விற்கப்படும் இந்த மாதிரி இவன் வந்து நல்ல பொண்ணு வேணும், இப்ப பொண்ணு வேணும், அடுத்த கடைசியில வேணும் அப்படின்னு போயிருவோம் போல. கார் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எங்களோட ஸ்டே பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். See you all tomorrow. Bye. See you. The next day. Hello Pyro Square. ஸோ இது வந்து செகண்ட் டே ஆஃப் மை ட்ரிப். நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சோம். ஆக்சுவலி டைம் வந்து ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் ஆஃப்டர்நூன் போல் தான் எந்திரிச்சிட்டு நாய் பண்ணுறாங்களே. எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு செக் அவுட்லாம் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி டைம் வந்து 1:30 1:40 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்டா சோதிக்கிறதுக்குனே ஓகே எடுத்துட்டு போறானுங்க நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் மலையிலேருந்து கொஞ்சமாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கோம். ரொம்ப பசிக்குது எனக்கும். ஸோ காலைல வேறு இங்கே எங்களுக்கு சோறே கிடைக்கல, குடுக்கவே இல்லை. அதாவது 10 o'clock வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதோட லஞ்சுக்கு வந்து 1 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ நாங்கள் எந்திரிச்சது வந்து ஒரு 12 அப்படின்றதுனால வெறும் பிரெட்டு தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். கீழே போயிட்டு அழகாக ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்ணும். ஸோ கார் ரைடில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ். நாங்களே தாத்தா போயிட்டான்னு மொத்தத்தில் இருக்கோம். ஆமாம், எங்கள் கூட வர வேண்டிய இருந்தவங்க வந்து வர்ற பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு காலைல வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அவங்க தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு. எங்கள் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தான் அந்த பொண்ணு வரல. கடைசியில் அவர் இப்போ அவன் இறந்துட்டாரு. ஸோ மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் இல்லை. எஸ், ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சில்லுன்னு ரோஸ் மில்க் அண்ட் ரெட் ஆம்லேட் சொல்லியிருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு இப்போ எட்ரா வண்டி அப்படின்னு தான் 2 பேரும் மாற்றி மாற்றி ஓட்ட போகிறோம். நேராக சென்னை தான். அதோட நாங்கள் வந்து சைட் சீன் எங்கேயும் போகல, ஏன்னா வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால ஆமாம், அவன் என்ன பார்ப்பான் பண்ணான் ஆண்டி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எனக்கு எப்படி தெரியும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறீங்க, டைவர்ட் பண்ணிட்டே இருக்கீங்கண்ணா பைரோஸ்கல் சேனலுக்காக உங்கள் நதி. அதுக்கப்புறம் இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு. நல்லா சாப்பிடுவார், சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவார். அவரோட சித்தப்பா பையன் தான் இவருக்கு வந்து நான் பிக் ஃபேன். அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரோஸ் மில்க் எப்படி இருக்கு? கொஞ்சம் எசன்ஸ் போடுவா. ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கு. இப்போ தான் என் கண்ணு தெரியுது எனக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சுட சுட பிரெட் ஆம்லேட், எக் ஸ்மெல் தெரியாதவங்களுக்கு பெப்பர். சாமி விட்ட காமிக்குது. ஆஃப் ரோடிங்கிறோம் ஏற்காடுல. என்னடா பண்ற? மழையில எனக்கு வாழவே பிடிக்கல. நாங்க தான் போய் திருப்பலான்னு நினைச்சேன். சரி, இங்கே ஒரு கேப் இருக்கு, எதுக்கு வந்துரும் கல்லுக்கெல்லாம் காரோட போய் தள்ளிடலாம் முடிவு பண்ணிட்டியா? ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ட்ரை பண்ணிட்டு போலாமே. அங்க பாரு, அது பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாரு. வாவ், அங்க பாரு அழகா இருக்கு. எனக்கு அந்த அதுல உட்காந்து தான் சாப்பிடணும். நான் சேர்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன். அதுலதான் எங்க பாரு நம்மளோட கார் இன்னொன்று இருக்கு. இந்த மாதிரி செட்டிங்கா இருக்குடா. அந்த அங்க ஃப்ரீயா இருக்கு, அங்க ஓடிடுவோம். அவன் யாராவது போய் உட்கார நம்ம போய் உட்காந்துருவோம்.
அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எந்திரிச்சு போவாங்க, சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாங்க, போயிடுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் அவங்க எழுந்திரிப்பாங்க போல. லைனாக போயிட்டே இருக்கு. ப்ரௌனி முதல்ல போச்சு. சரி ப்ரௌனி டெசர்ட் வந்துட்டான், கிளம்பிடுவாங்க அப்படின்னு மறுபடியும் இன்னொரு ப்ரௌனி. அதேதான் நாங்களும் அவங்களான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எந்திரிங்கடா நாங்க வந்துடுறோம் அப்படின்னே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா நான் அந்த வியூக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே வந்தேன். அது இல்லைன்னா நான் இங்க வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வெயிட் பண்ணும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? சிக்கன் பிரியாணியா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியனா இது இல்லையே. நான் இன்னொன்று சொன்னேன், கடாய் மசாலான்னு நினைக்கிறேன். கடாய் சிக்கன். கடாய் சிக்கன். அப்புறம் வந்து நான் வரணும் வந்துருச்சா? சொல்லு அது டைலாக் சொல்லு. சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேர்த்துலயே நான் ஆக்சுவலி பாட்டில் இப்படி எடுத்துருந்தா பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சி இப்போ சக்கரை அமைக்கி விட்டுட்டேன். நீயும் படுக்க போறியா? பாவீங்களா, சாப்பிட வந்த இடத்துல பட் இது செம்மையா இருக்கு. தான் லைட்டா பயமா இருக்கு. அப்படியே உருண்டு போய் விழுகிற போல கையில வேற போன் இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்றதுனால வந்து நிறுத்தணும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இங்க நின்று ஒரு 5 நிமிஷம் பபுள் விட்டுட்டு தான் போறேன். உள்ள போலாமா? இல்ல கட் பண்ணலையே. கட் எடுத்தா தானே கட் பண்ணதுக்கு. டைம் 5 ஆயிடுச்சு, 5 PM. இன்னும் நாங்க மலையிலேருந்தே இறங்கல. சென்னைக்கு போய் சேர்ந்துருவோமா 12 மணிக்குள்ள? இதுக்கு மேலே லேட் ஆச்சு. என்ன பண்ணுறது, நான் வேற வீட்டில் வந்து மலை இறங்கிட்டேன் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க பயப்படுவாங்க அப்படின்ட்டு. இப்போ மாட்டிப்பேன். யா தெரியும். கட் பண்ணிடுவேன். கட். பாட்டு ஆஃப் பண்ணுங்கடா, பெட்ரோல் போடணும். இங்க நிக்க வைக்கிறேன். 1000 பத்தாதுடா. எவ்வளோ? 1500 போடு பார்த்துக்கலாம். 1500 பெட்ரோல். பீரோவியா? 0 நண்பருக்கு எப்பவுமே நகைச்சுவை. ரத்த கொதிப்பு ரத்த பகுதின்னு பாட்டை போட்டீங்க பாத்தீங்களாடா. எம்பாரஸ் ஆயிருக்கும் எனக்கு. இப்ப போட்டுடலாமா? வேணாம், செமையா இருக்கும். இப்போ நல்ல வேலை பண்ணி வச்சிருக்கு. நல்ல வேலை ஆஃப்ல இருக்கு. ஆளுங்க டீசெண்டா இருக்காங்க, இப்படி பாட்டு கேட்கிறானுங்களே அப்படின்னு. இப்போ டைம் வந்து 7:20 கிட்ட ஆயிடுச்சு. நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா 242 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இன்னும் 4.5 hours கிட்ட காட்டுது போறதுக்கு. இப்போதைக்கு ட்ரிப்ல வந்து நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கும் லைட்டா தூக்கம் வருது. நான் லைட்டா அப்படியே தூங்கிட்டே வண்டி ஓட்டுறேன். Okay, so see you all in my next video. Bye.